Good morning children. Welcome to the online classes. Miss இன்னைக்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்க போறேன்? என்ன சப்ஜெக்ட்மா? மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறேன். என்ன சப்ஜெக்ட்? தமிழ். உலகில் உள்ள மொழிகளில் மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழிதான். சில்ட்ரன் நம்ம இன்னைக்கு லெசனுக்குள்ள போகலாமா? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்? இலக்கணம், உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து மற்றும் ஒரு பாடல் பார்த்தோம். என்ன பாடல் அது? ஆலமரத்துல விளையாட்டு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சில்ட்ரன்? இப்போ அந்த இலக்கணம், உயிரெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து பற்றி மிஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் தரேன். எல்லாம் கவனமா கவனிங்க, சரிங்களா? நல்லா கவனமா கவனிச்சு புரிஞ்சு படிச்சா தமிழ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்மா, சரிங்களா? நல்லா கவனமா கவனிங்க. வீட்டுல எழுதி எழுதி பாருங்க. அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும், சரிங்களா? பாருங்க, இலக்கணம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? விடை: உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். அடுத்தது ஆயுத எழுத்து எத்தனை? அது என்ன? விடை: ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து 1. அது அக்கு ஆகும். ஆயுத எழுத்து 1. அது அக்கு ஆகும், சரிங்களா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாடம் 3 இ வரிசை பார்க்க போறோம். பாடம் 3 இ வரிசை. இது சின்ன இ. இத வந்து குறில் அப்படின்னு சொல்லுவோம். குறில் எழுத்து. குறில் வந்து நம்ம சொல்லும் பொழுது அதோட ஓசை வந்து குறைந்து காணப்படும். அதாவது அதோடைய சத்தம் எப்படி கேட்கும்? குறைந்து கேட்கும். அந்த எழுத்துக்களை நம்ம குறில்னு சொல்லுவோம். பாருங்க, இ. இது குறில். பாருங்க, இ வரிசை. இப்ப நம்ம இந்த இ வரிசையுடைய வாய்ப்பாட்டை முதல்ல பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா சில்ட்ரன்? நல்லா கவனமா கவனிங்க, ஓகேவா? இப்ப பாருங்க, இ வரிசை. இந்த கி என்பது ஒரு உயிர்மை எழுத்து, சரிங்களா? இந்த உயிர்மை எழுத்து நமக்கு எப்படிமா கிடைக்குது? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நீங்க பாத்துருக்கீங்கல்ல, எப்படிமா வரும்? நமக்கு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துதான் நமக்கு உயிர்மை எழுத்து வருது, கரெக்டா? பாருங்க, இக்கு என்ற மெய்யெழுத்து, ஓகேவா? இ என்ற உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன வருது? கி என்ற உயிர்மை எழுத்து வருது, ஓகேவா? பாருங்க, முதல்ல இக்கு கூட்டல் இ, கி. பாருங்க, இதுல காமல ஒரு கொக்கி போட்டிருக்கா? இ வரிசையில காமல கொக்கி போட்டு எழுதுறோம், ஓகேவா? இது எல்லாமே குறில் எழுத்து. பாருங்க, இக்கு கூட்டல் இ, கி. இக்கு கூட்டல் இ, கி. இக்கு கூட்டல் இ, கி. அடுத்தது இங்கு கூட்டல் இ, ஞி. இங்கு கூட்டல் இ, ஞி. இங்கு கூட்டல் இ, ஞி. அடுத்தது இச்சு கூட்டல் இ, சி. இச்சு கூட்டல் இ, சி. இச்சு கூட்டல் இ, சி. அடுத்தது இஞ்சு கூட்டல் இ, ஞி. இஞ்சு கூட்டல் இ, ஞி.
இஞ்சு கூட்டல் இ ஞி. அடுத்தது இட்டு கூட்டல் இ டி. இட்டு கூட்டல் இ தி. இட்டு கூட்டல் இ டி. அடுத்தது இன்னே. இது எத்தனை சுழியனுமா? இது 3 சுழியின். சரிங்களா? இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. அடுத்தது இத்து கூட்டல் இ தி. இத்து கூட்டல் இ தி. இத்து கூட்டல் இ தி. அடுத்தது இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. அடுத்தது இப்பு கூட்டல் இ பி. இப்பு கூட்டல் இ பி. இப்பு கூட்டல் இ பி. அடுத்தது இம்மு கூட்டல் இ மி. இம்மு கூட்டல் இ மி. இம்மு கூட்டல் இ மி. அடுத்தது இ கூட்டல் இ. இ. இ கூட்டல் இ. இ. இ கூட்டல் இ. இ. அடுத்தது இரு கூட்டல் இ ரி. இது சின்ன ரி. சரிங்களா? இதை நுனி நாக்குல சொல்லணும். இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. அடுத்தது இல்லு. இதுவும் சின்ன இல். இதுவும் என்ன பண்ணணும்? நுனி நாக்குல தான் சொல்லணும். ஓகேவா? ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாது. இல்லு கூட்டல் இ லி. இல்லு கூட்டல் இ லி. இல்லு கூட்டல் இ லி. அடுத்தது இவ்வு கூட்டல் இ வி. இவ்வு கூட்டல் இ வி. இவ்வு கூட்டல் இ வி. அடுத்தது இழ். இந்த இழு எப்படி சொல்லணும்னு சொல்லிருக்கோமா மிஸ்? எப்படி சொல்லணும்? இந்த இழு சொல்லும் பொழுது உங்களோட நாக்கு நல்லா மடக்கி சொல்லணும். இழ். இழு கூட்டல் இ ழி. இழு கூட்டல் இ ழி. இழு கூட்டல் இ ழி. அடுத்தது இல்லு. இது பெரிய இல். ஓகேவா? சோ நல்லா அழுத்தி சொல்லணும். இல்லு கூட்டல் இ லி. இல்லு கூட்டல் இ லி. இல்லு கூட்டல் இ லி. அடுத்தது இரு. இது பெரிய இல். இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. இரு கூட்டல் இ ரி. அடுத்தது கடைசி எழுத்து இன்னு. இது எத்தனை சுழியனுமா? 2 சுழியின். இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. சரி, நீங்க பாருங்க. இந்த இக்கு கூட்டல் இ கி முதல் இன்னு கூட்டல் இ நீ வரை உள்ள இந்த எல்லாமே எல்லா எழுத்துக்களுமே இ வரிசை. அடுத்தது இந்த இ வரிசை எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்தது ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா குட்டி? வெரி குட், சூப்பர். பாருங்க, முதல் எழுத்து கி. 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 அடுத்த எழுத்து நீ. 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 அடுத்த எழுத்து சி. 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 அடுத்த எழுத்து நீ. 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 அடுத்த எழுத்து டி. டி. டி.
அடுத்த எழுத்து நீ 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 இது 3 சுழி நீ. அடுத்த எழுத்து தி தி தி. அடுத்த எழுத்து நீ நீ நீ. அடுத்த எழுத்து பி பி பி. அடுத்த எழுத்து மீ மீ மீ. அடுத்த எழுத்து இ இ இ. அடுத்த எழுத்து ரி ரி ரி. அடுத்த எழுத்து லி லி லி. அடுத்த எழுத்து வி வி வி. அடுத்த எழுத்து ரி ரி ரி. அடுத்த எழுத்து லி லி லி. அடுத்த எழுத்து ரி ரி ரி. அடுத்த எழுத்து நீ நீ நீ. ஓகே சில்ட்ரன், இந்த கி முதல் நீ வரை உள்ள இந்த எல்லா எழுத்துக்களுமே இ வரிசை எழுத்துக்கள். சரிங்களா? இந்த இ வரிசை எழுத்து மிஸ் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீங்க மிஸ் கூடவே சொல்லணும். சரிங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. இது முதல் எழுத்து. இது என்ன எழுத்துமா? சொல்லுங்க. கி. இது என்ன எழுத்து? கி. அடுத்தது நீ. அடுத்தது இது என்ன எழுத்து? சி. அடுத்தது நீ. அடுத்தது இது என்ன எழுத்துமா? டி. அடுத்தது இது என்ன எழுத்து? நீ. இது எத்தனை சுழி நீமா இது? சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். 3 சுழி நீமா. வெரி குட். அடுத்தது டி. அடுத்தது இது என்ன எழுத்து? நீ. அடுத்த எழுத்து சொல்லுங்க. பி. அடுத்த எழுத்து மீ. இது என்ன எழுத்து? இ. அடுத்தது இது என்ன எழுத்து? ரி. அடுத்தது லி. இது என்ன எழுத்து சொல்லுங்கம்மா? கரெக்டா சொல்லுங்க. என்ன எழுத்து இது? சூப்பர், வெரி குட். என்ன எழுத்து? வி. வெரி குட். அடுத்தது ரி. இந்த ரி எப்படி சொல்லணும்? ரி. அடுத்தது லி. நல்லா அழுத்தி சொல்லுங்க. லி. அடுத்தது ரி. அடுத்தது இது கடைசி எழுத்து என்ன எழுத்து? நீ. வெரி குட், சூப்பர். அழகா மிஸ் கூடவே சொன்னீங்க. வெரி குட் சில்ட்ரன், சூப்பர். அடுத்தது இந்த இ வரிசை எழுத்துக்களுடைய சொற்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. முதல் சொல் சிப்பி. இது என்னதுமா? இது சி இப்பி. சிப்பி. சிப்பினா என்னமா? பாத்திருக்கீங்களா? கடல்ல இருக்குள்ள, கடல்ல இருந்து கிடைக்கும் மிக ஒரு அழகான ஒரு பொருள் தான் சிப்பி. அழகா வீட்டுல வந்து டெக்கரேட் பண்ண கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? இதுதான் சிப்பி. பாருங்க, சிப்பி பாருங்க. அடுத்தது கணினி. அடுத்தது கணினி. க நீ நீ. கணினி. க 3 சுழி நீ 2 சுழி நீ. கணினி. கணினினா என்னம்மா? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல. இப்ப கணினி தெரியாத யாருமே இருக்கிறது இல்ல. கணினி என்ன? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதனம் தான் கம்ப்யூட்டர். உங்களுக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்றது கூட உங்களுக்கு தெரியும். கரெக்டா? பாருங்க, மனிதன் செய்யக்கூடிய வேலையை வந்து மிகவும் சுலபமாக செஞ்சு கொடுப்பது தான் கம்ப்யூட்டர். ஓகேவா? பாருங்க, கணினி, க-நி-நி, கணினி. அடுத்தது மயில். அடுத்தது மயில், ம-இ-இல், மயில். மயில்ல சின்ன இல் வரணும், ம-இ-இல், மயில். மயில் பார்த்திருக்கீங்களாமா? பார்த்திருக்கீங்களா? வெரி குட். மயில் பார்த்திருக்கீங்களா? சூப்பர். மயில் பார்க்க மிகவும் ஒரு அழகா இருக்கும். ஒரு அழகான பறவை தானே மயில். பாருங்க மயில், பாருங்கம்மா, இதுதான் மயில். பாத்தீங்களா? மயில் எவ்வளவு அழகா நடனம் ஆடுது. பாத்தீங்களா? பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கம்மா மயில். பாத்தீங்களா? சூப்பர்ல. மயில் வந்து நம்முடைய தேசிய பறவை. மயில் நம்முடைய தேசிய பறவை தான் மயில். அடுத்தது சக்தி. அடுத்தது சக்தி. பாருங்க, ச-இ-தி, சக்தி, ச-இ-தி, சக்தி. சக்தினா என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆற்றல், வலிமை. நமக்குள்ள ஒரு ஆற்றல் தான் சக்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம உயிருள்ள அனைத்திற்குமே ஒரு சக்தி இருக்குள்ள. ஓகேவா? ஒரு வேலையை நம்ம செய்யணும், என்ன வேணும்? நமக்கு ஒரு ஆற்றல், ஒரு வலிமை வேணும். அதுதான் சக்தி. அடுத்தது படி, ப-டி, படி, ப-டி, படி. படினா என்னமா? படிக்கு நிறைய பொருள் இருக்கு. பாருங்க, படினா படித்தல் சொல்லுவோம். இப்ப நம்ம படிக்கிறோம்ல புக் வச்சு, அதுவும் சொல்லலாம். படினா படிக்கட்டு, நம்ம படிக்கட்டு ஏறோம்ல மேல, அதுவும் படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டுல நம்முடைய அம்மா என்ன பண்ணுவாங்க? அரிசி அளந்து போடுவாங்கல்ல, அரிசிய அளந்து போடுறதும் படிதான். சரியா? அடுத்தது விசிறி. அடுத்த சொல் விசிறி, வி-சி-ரி, விசிறி, வி-சி-ரி, விசிறி. விசிறினா என்னமா? நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குல்ல, பாத்துருக்கீங்களா? மின் விசிறி இருக்கா? மேல சுத்துதல்ல, அது பேர் என்ன சொல்லுவோம்? மின் விசிறின்னு சொல்லுவோம். சரியா? முன்னாடியில என்ன பண்ணுவோம்? கரண்ட் இல்லைன்னா இந்த பனை ஓலையில செஞ்ச விசிறி ஒண்ணு இருக்கும். அந்த விசிறிய பாத்திருக்கீங்களா? பனை ஓலையில செஞ்சது. பாருங்க, இதுதான் அது. அந்த விசிறி தான் இது. பாத்தீங்களா? இந்த விசிறி, இதுவும் விசிறின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம்? மின்சாரம் இல்லாத போது அது இப்படி விசிறினா அதுல இருந்து காற்று நமக்கு வரும். சரியா? அது இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்துவதில்லை. ஆனா கிராமத்து சைட்ல கூட இப்ப நிறைய அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்றோம்? சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்துதா, அது என்ன சொல்லுவோம்? அது மின் விசிறின்னு சொல்லுவோம் அது. சரியா? அடுத்தது இடி, 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 இடி. இடி எங்க இருந்து வரும்? இடி எங்க இருக்கும்? இடி எங்க இருந்து கேட்கும்? வானத்திலிருந்து கேட்கும். கரெக்டா? மழை பெய்யும் போது நமக்கு இடி சத்தம் கேட்கல. இடி சத்தம் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம்ல. ஆனா இதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இதுதான் இடி சத்தம். கேக்குதா? கேக்குதா? இதுதான் இடி. பாத்தீங்களா? இடி, இடி. இது வானத்திலிருந்து கேட்கும் இந்த சத்தம். அடுத்தது மின்னல். மின்னல் எங்க இருந்து உருவாகும்? மின்னல் பாருங்க, மி-இன்-ந-இல், மின்னல். இரண்டு சுழி இன்னு, இரண்டு சுழி நா, சின்ன இல், மின்னல். மின்னல், மி-இன்-ந-இல், மின்னல். மி-இன்-ந-இல், மின்னல். மின்னல் எங்க இருந்து உருவாகும்? எங்க இருந்து உருவாகும்? எங்க இருந்து உருவாகும் மின்னல்? வானத்திலிருந்து. பார்த்திருக்கீங்களா? வானத்திலிருந்து மின்னல் உருவாகும். வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தெரியும்ல, இடி இடிக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? மின்னல் வரும். பார்த்திருக்கீங்களா? மழை பெய்யும் போது அதுதான் மின்னல். ஃபர்ஸ்ட் மழை பெய்யும் போது மின்னலும் இடியும் வந்து ஒரே டைம்ல தான் வானத்துல வந்து உருவாகும். ஆனா மின்னல் தான் முதல்ல நமக்கு தெரியும். அதன் பிறகுதான் இடி வந்து அந்த சத்தம் வந்து பூமியை வந்து அடையும். சரியா? அதுதான் மின்னல். அடுத்தது வள்ளி. வள்ளி யாரு? பாருங்க, இந்த பொண்ணு வள்ளி, இந்த கேர்ள் தான் வள்ளி. நிறைய பெண் குழந்தைங்களுக்குலாம் வள்ளின்னு பேர் இருக்கும்ல, அதுதான் வள்ளி. பாருங்க, வ-இல்-லி, வள்ளி. வ-இல்-லி,
வள்ளி. அடுத்தது பல்லி. அடுத்தது பல்லி. பல்லி பார்த்திருக்கீங்களாமா? நம்ம வீட்டுல செவுத்துல எல்லாம் ஓடும்ல, அது ஒரு ஊர்வன வகையை சார்ந்தது பல்லி. கரெக்டா? இப்போ மிஸ் இந்த சொற்களை தனித்தனியா சொன்னேன். இப்போ இந்த சொற்கள் எல்லாத்தையும் மிஸ் ஒன்னா சேர்த்து சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன். நல்லா கவனமா கவனிங்க. ஓகே சில்ட்ரன், பாருங்க. முதல் சொல் சிப்பி. அடுத்தது கணினி. அடுத்தது மயில். அடுத்தது சக்தி. அடுத்தது படி. அடுத்தது விசிறி. அடுத்தது இடி. அடுத்தது மின்னல். அடுத்தது பல்லி. அடுத்தது பல்லி. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஈ வரிசையில வாய்ப்பாடு பார்த்தோம், அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பதுன்னு பார்த்தோம், அந்த இ வரிசையோட சொற்களை பார்த்தோம். இதற்கெல்லாம் முன்னாடி என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் எடுத்து இலக்கணம், உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து ஒரு ரீகேப்பா நம்ம பார்த்தோம். ஓகேவா? கரெக்டா புரிஞ்சுதாமா உங்களுக்கு? அடுத்தது நம்ம இந்த ஈ வரிசையோட புத்தக பயிற்சி பார்க்க போறோம். ஓகேவா? இல்ல புக் பேஜ் நம்பர் 26 பாருங்க. 26ல இ அறிவோம். அதாவது இ என்ற எழுத்துல தொடங்கும் சில சொற்கள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல் சொல் இலை. இலை, இலை. அடுத்தது இஞ்சி. இஞ்சி, இஞ்சி. அடுத்தது இட்டலி. இட்டலி, இட்டலி. அடுத்தது இலந்தை பழம். இலந்தை பழம். இதெல்லாம் இ என்ற முதல் எழுத்துல தொடங்கும் சில சொற்கள். அடுத்தது புக் பேஜ் நம்பர் 90. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இங்க நிறைய படம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த படத்தோட பெயரை சொன்னா அது என்னென்ன எழுத்து, ஈ வரிசை உள்ள எழுத்தெல்லாம் வந்திருக்கு பாருங்க. எழுத்தை அறிவேன். பாருங்க, கிணறு. கி கிணறு இருக்கா? அடுத்தது கிளை. அடுத்தது பாருங்க சிங்கம். சி இருக்கா? அடுத்தது சிலந்தி. சி வந்திருக்கு. அடுத்தது கரடி. அடுத்தது மூடி. இதுல என்ன எடுத்திருக்குமா? டி. அடுத்தது மணி, ஆணி. பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே 3 சுழி நீ வந்திருக்கு. அடுத்தது திரை, திராட்சை. இதுல என்ன எடுத்திருக்கு? தி. அடுத்தது மயில், குயில். இதுல என்ன இருக்கு? இ. அடுத்தது பூரி, நரி. ஓகேவா? இதுல என்ன எடுத்திருக்கு? ரி. அடுத்தது எலி, பல்லி. இதுல என்ன இருக்கு? லி. அடுத்தது விளக்கு, விசிறி. இதுல என்ன எடுத்திருக்கு? வி. அடுத்தது கிளி, கோமாளி. இதுல பாருங்க லி, பெரிய லி இருக்கு. அடுத்தது விசிறி, பன்றி. இது ரெண்டுத்துல என்ன இருக்கு? ரி இருக்கு. சரிங்களா? அடுத்தது புக் பேஜ் நம்பர் 91. படமும் சொல்லும். இதுல பாருங்க எல்லாமே இந்த இ வரிசை உள்ள எழுத்துக்கள்லாம் வந்திருக்கு. சரிங்களா? பாருங்க, கிண்ணம். ஃபர்ஸ்ட் கிண்ணம். அடுத்தது சிங்கம். அடுத்தது கரடி. அடுத்தது அணில். அடுத்தது பாருங்க கத்தி. அடுத்தது நிலா. அடுத்தது சிப்பி. அடுத்தது அம்மி. அடுத்தது மயில். அடுத்தது நரி. அடுத்தது எலி. அடுத்தது வில். அடுத்தது அகழி. அடுத்தது பாருங்க கிளி. அடுத்தது பன்றி. அடுத்தது லாஸ்ட் ஒன் கணினி. அடுத்தது புக் பேஜ் நம்பர் 92.
92 பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். பாருங்க இந்த பிக்சர்ல 5 வரிசை எழுத்துக்கள்லாம் என்ன இருக்கு, ஒளிந்து இருக்கு, மறைந்து இருக்கு. அது நம்ம எது கரெக்ட்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ண போறோம், வட்டமிட போறோம். சரிங்களா? அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வட்டமிட போறோம். பாருங்க டி, டி எங்கமா இருக்கு, இந்த கேட்டு கிட்ட இருக்கு டி. அடுத்தது மீ, மீ. அடுத்தது வி, விசிறி. விசிறி எங்க இருக்கு, அந்த கோழியோட அந்த இயற்கைகள் இருக்கு. அடுத்தது சி, சி எங்க இருக்கு, இந்த தோட்டத்துல இருக்கு பாருங்க, ஃப்ளவர் பக்கத்துல சி. அடுத்தது பி, பி எங்க இருக்கு, அந்த வீட்டோட வாயில்ல இருக்கு பாருங்க பி. அடுத்தது படிப்போம், இணைப்போம். சரிங்களா? இங்க ஈ வரிசை எழுத்துக்களுடைய சொற்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதோட 2 சைடு என்ன பண்ணிருக்காங்க, அதோட படங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம அது கரெக்டா பொருத்த போறோம். சரிங்களா? விசிறி, விசிறி எங்க இருக்கு பாருங்க, மிஸ் சொன்னல கை விசிறி, அந்த பண ஓலையில செய்வோம்னு சொல்லிட்டு அந்த விசிறி, விசிறி அதோட பொருத்தியாச்சு. அடுத்தது கணினி, கணினி எங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் கணினி. அடுத்தது கண்ணாடி, கண்ணாடி இங்க லாஸ்ட் கீழ இருக்கு பாருங்க. அடுத்தது கிளி, கிளி மேல இருக்குங்களா, கிளி. அடுத்தது புக் பேஜ் நம்பர் 93. படிப்போம், எழுதுவோம். பாருங்க இடி, படி, நடி எல்லாமே எப்படி இருக்கு, ரைமிங் வேர்டா இருக்கு. கரெக்டா? மணி, ஆணி, ஏணி. அடுத்தது அல்லி, பல்லி. அடுத்தது வள்ளி, பள்ளி. கீழே பாருங்க பின்னல், மின்னல் எல்லாமே ஒத்த ஓசையுடைய சொற்கள். அடுத்தது விரல், மயில், அணில், விமானி. இது பாருங்க. அடுத்தது கண்ணாடி, கிண்ணம், மிளகாய், மின்சாரம், மிதிவண்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈ வரிசையுடைய எழுத்துக்கள் எல்லாம் இதுல வந்திருக்கு. அடுத்தது பாருங்க படிப்பேன், வரைவேன். இங்க 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க. கிண்ணம், மணி, உண்டியல், விசிறி. அதோட பிக்சர்ல ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அது இந்த கட்டத்துக்குள்ள நீங்க வரையணும். அடுத்தது புக் பேஜ் நம்பர் 94. 4 பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க கிளி, அந்த கட்டத்துல என்ன வரணும், கிளி. அடுத்த கட்டத்துல மயில், ம இ இல், மயில். ஃபர்ஸ்ட் கி லி, பெரிய லி போடணும் கிளிக்கு. அடுத்தது மயில், ம இ இல், மயில். பாருங்க இந்த பிக்சர்ல மயிலும் கிளியும் விளையாடிட்டு இருக்கு. சரிங்களா? என்ன விளையாடுது பாருங்க, பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கு. இதோ சிங்கம் அமர்ந்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்த படத்துல பாருங்க நரியும் கரடியும் விளையாடிட்டு இருக்கு, கால்பந்து விளையாடிட்டு இருக்கு. நரியும் கரடியும் கால்பந்து விளையாடிட்டு இருக்கு. இதுவும் என்ன பண்ணுது, சிங்கம் தனியா ஒரு இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவங்க யாரு கூடயுமே சிங்கம் சேரல. அடுத்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முயலும் எலியும் என்ன விளையாடுது, கோலி விளையாடிட்டு இருக்கு. பாத்தீங்களா? பாருங்க அந்த கட்டத்துல என்ன வரணும், எலி, எலி வரணும், சின்ன எலி வரணும். அப்போ என்ன பண்ணுது, சிங்கம் வந்து யாரு கூட விளையாடாம தனியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கடைசி படத்துல பாத்தீங்களா, சிங்கமும் சேர்ந்து என்ன பண்ணுது, எல்லாரு கூட சேர்ந்து விளையாடுது. நம்ம என்ன பண்ண, விளையாடும் போது யாரையும் தனியா ஒதுக்காம எல்லாரையும் சேர்த்து நம்ம ஒற்றுமையா விளையாடணும். சரிங்களா? பாருங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. பாத்தீங்களா? சிங்கம், அந்த கட்டத்துல என்ன வரணும், சிங்கம், சி இங் க இம், சிங்கம். இங்க தனித்தனியா விளையாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. அடுத்தது சொல் உருவாக்குவேன். பாருங்க இங்க லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட படம் கொடுத்திருக்காங்க. கரெக்டா அது எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லா மாறி மாறி உள்ள அந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. நீங்க அதை கரெக்டான எழுத்து எடுத்து அந்த கட்டத்தில் எழுதணும். பாருங்க ஃபர்ஸ்ட் மிதிவண்டி, மி தி வ இன் டி, மிதிவண்டி. அடுத்தது கணினி, க நி நீ, கணினி. முதல்ல க, இரண்டாவது கட்டத்துல 3 சுழினி, மூன்றாவது கட்டத்துல 2 சுழினி. அடுத்தது சிப்பி, பாருங்க சி இப்பி, சிப்பி. அடுத்தது விமானி.
விமானி, விமானி, விமானி. லாஸ்ட் ஒன் கண்ணாடி. முதல் கட்டத்தில் க, இரண்டாவது கட்டத்தில் இன், மூன்று சுழியின், மூன்றாவது கட்டத்தில் நா, அடுத்தது டி, கண்ணாடி. சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு இலக்கணம் உயிரெழுத்து ஆயுத எழுத்து இத ஒரு ரீகப் பார்த்தோம். அடுத்தது இ வரிசையுடைய வாய்ப்பாடு பார்த்தோம். அடுத்தது அதோட எப்படி உச்சரிப்பது, அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பதுன்னு பார்த்தோம். அடுத்தது இ வரிசை எழுத்துக்களுடைய சொற்கள் பார்த்தோம் மற்றும் புத்தக பயிற்சி எல்லாம் பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா சில்ட்ரன்? தேங்க்யூ சில்ட்ரன்.